லலிதாம்பிகை ஆலயம் கட்டப்பட உள்ளது. மூவின மக்கள் வாழும் மலேசியாவில் சமய சுதந்திரம் முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது என்பதற்கு சான்றாக அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. மாயிகாவின் ஒத்துழைப்புடன் நிர்மாணிக்கப்பட உள்ள அவ்வாலயத்தின் கட்டுமான பணிகள் 2016ஆம் ஆண்டு வாக்கில் பூர்த்தியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 8 ஆண்டுகள் கடும் உழைப்பிற்கு பின்னர் புத்ராஜயா பிரிசின் 20இல் திரிபுர சுந்தரி லலிதாம்பிகை ஆலயம் நிர்மாணிக்க புத்ராஜயா கழகம் அனுமதி வழங்கியது. அது தொடர்பாக அனுமதி கடிதம் 2 வாரங்களுக்கு முன் கிடைக்கப்பெற்றதாக ஆலய தலைவர் டாக்டர் கனகராஜா ராமன் தெரிவித்தார். புத்ராஜயா, சைபஜயா, டெங்கில் ஆகிய பகுதிகளில் அதிகமான இந்தியர்கள் இருப்பதை கருத்தில் கொண்டு இங்கு ஆலயம் எழுப்பப்பட உள்ளதாகவும் அவர் சொன்னார். கோயிலை தவிர்த்து 2 மாடி கட்டடமும் இங்க இருக்கு. அந்த கட்டடத்துல நமக்கு கூட்டங்கள் நடத்துவதற்கும் தொழில்நுட்பம் ஐடி சென்டர் இது எல்லாத்தையும் நம்ம உருவாக்குறோம். இன்று புத்ராஜயாவில் நடைபெற்ற ஆலய கட்டட நிர்மாணிப்பு அறிவிப்பை அறிவிக்கும் பத்திரிகையாளர் கூட்டத்தில் டாக்டர் கனகராஜா ராமன் விவரங்களை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் தெற்காசியா மற்றும் இந்தியாவுக்கான அடிப்படை வசதிக்கான சிறப்பு தூதர் டாக்டர் ஸ்ரீ எஸ் சாபிவேலு சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார். நாட்டின் அமைதியையும்